ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனசில் பட்டது சீரீஸ் 2ல் இன்றைக்கி என்னென்னா, இங்கே நான் ஷாப் வச்சுருக்க இடத்துக்கு பின்னாடி நர்சரி வச்சுருக்கிற இடம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃப்ரண்ட்டில் மெயின் ரோடு இருக்கும், உங்களுக்கு பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். பேக் சைடு வந்து அப்படியே ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ எனக்கு வந்து டெய்லி டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த லேண்டில் வந்து எல்லோரும் குப்பை கொட்டிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு வேஸ்ட்டான இடம் மாதிரி எல்லோரும் யூஸ் பண்ணிருந்தாங்க. லைக் குழந்தைங்களோட டயப்பர், லேடிஸோட நாப்கின்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்து நீட் பண்ணி அதை ஒரு நர்சரியாக யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ யாரும் வந்து வேஸ்ட்டெல்லாம் கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து திருச்சியில் எப்படி வந்து அது இத்தனைக்கும் ஓன் ஹவுஸு, அங்கேயுமே எங்கள் அம்மா பல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இப்போ என்னென்னா, மரம் ஒன்று இருக்குது, மலைவேம்பு. ஸோ அந்த மலைவேம்புலேருந்து குப்பை கொட்டுது, கூட்ட முடியல அப்படின்னு வெட்ட சொல்லி ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட். பிகாஸ் அந்த மரத்துக்கு கீழே நாங்கள் செடி வச்சு இண்டோர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ அந்த மரத்தை வெட்டி அந்த குப்பையெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க. அதை நம்ம எரிச்சு விட்டா, இதை எரிக்கிறதுனால என் வீட்டுக்குள்ளே புகை வருது அப்படின்னு இன்னொரு கம்ப்ளைண்ட்டு. என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் வாழ்கிறது புரியவே இல்லை. எங்கள் அம்மாவுக்குமே இதே ப்ராப்ளம் அங்கே நிறைய இருந்துச்சு. ஓன் ஹவுஸில் டாக் வச்சுருந்தோன்னு அந்த டாக் கத்துறதுனால டிஸ்டர்பாக இருக்குது, டாக் இருக்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், டாகை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராப்ளம். நான் சின்ன வயசில் யோசிப்பேன், இந்த சீரியல்லாம் பார்க்கும்போது, ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அது எப்படிடா ஒருத்தனுக்கே அவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு. அது நம்ம கிண்டல் பண்ணது தான் இப்போ தப்பாக போச்சு போல. அப்பெல்லாம் யோசிக்கவே கூடாது போல். ஏன்னா ஒருத்தனுக்கே தான் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கிண்டல்லாம் பண்ணக்கூடாது, பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை தான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் நர்சரிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம ஆள் போட்டோம்னா அவங்களே தான் மிரட்டி, ரெசிடென்ஷியல் ஏரியா குடிக்கவே அவன் தண்ணி இல்லாமல் அலையிறான், எதுக்கு பிளான்ஸுக்கு ஊற்றுறீங்க அப்படின்னு. இந்த மாதிரியான குட் சோல்ஸ் உள்ள ஏஞ்சல்ஸ் வந்து உங்களோட சரௌண்டிங்ஸ்லேயும் இருக்காங்களா என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ, பாய்.